மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலான இந்த தமிழ்நாடு அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ரூபாய் லிட்டருக்கு டீசல் குறைப்போம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் இந்த நாட் ரெடியூசர் சிங்கிள் பைசே. இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படல. எப்படி நாங்கள் இந்த தொழிலை செய்ய முடியும்? எங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் தேர்தல் அறிக்கைக்கு எலெக்ஷன் வரப்போ தேர்தல் தயாரிக்கிறதுக்கு கமிட்டி வருது. டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் விவசாயிகள் எல்லாம் கலந்து கேட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறீங்க, அதை நடைமுறைப்படுத்தலையே. விளம்பர அரசாக தான் இருக்கு. எப்படி நாங்கள் தொழில் செய்ய முடியும்? இப்போ மத்திய அரசிட்ட நிர்மலா சீதாராமன் சந்தித்து லாரி பிரதிகள் ஒரு முறை பேசுகிறோம். எங்களுக்கு டீசலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வாங்க, டீசல் பெட்ரோலை பெரிய லெவல் நாங்கள் எல்லாம் பொழைச்சிக்கணும், நலிவடைஞ்ச தொழிலை காப்பாற்றிடலாம், அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறோம். உங்கள் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லுங்க, நீங்கள் நாங்கள் ஜிஎஸ்டியில் கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கும். தமிழ்நாடு அரசு ஒத்துக்கலைன்றாங்க. ஓகே, நான் அதை கேட்குறேன். மத்திய அரசு கேட்குறது என்னென்னா, தமிழ்நாடு அரசு நீட்டு தேர்வு ஏற்றுக்கிட்டாங்களா? வேண்டான்னு தானே போராட்டம் நடத்துகிறாங்க. கம்பல் பண்ணி நீங்கள் உங்களுக்குன்னு அதிகாரங்களை செய்யலாமில்ல? ஏன் அதை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி டீசலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டாந்தீங்கன்னா 16 ரூபா மத்திய அரசுக்கு வரி, மாநில அரசுக்கு 10 ரூபா, 26 ரூபா போச்சு. நிறைய ஹிடன் டாக்ஸ் வச்சிருக்காங்களே சார் இதில். இந்த ஜிஎஸ்டி வந்தால் இது மட்டும்தான். ஆனால் பெட்ரோல் டீசலில் நிறைய ஹிடன் டாக்ஸஸ் வச்சிருக்காங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் செஸ் ஒன்று இருக்கு, அக்ரிகல்ச்சர் ஒன்று இருக்கு, ரோட் டெவலப்மெண்ட் இருக்கு, எஜுகேஷன் டாக்ஸ் ஒன்று இருக்கு. இதெல்லாம் போயிருமே. அப்போ போனால் நமக்கு பெட்ரோல் விலை ரொம்ப கம்மியாயிருமே. ஆமாம் சார். அரசு எதுக்கு சார் இது எல்லாமே? இதெல்லாம் சர்வீஸ் மோட்டிவாக தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அரசுன்றது மக்களுக்காக தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்ப, அரசுக்காக மக்கள் கிடையாது. கரெக்ட். வண்டி எடுக்கிறப்ப லைஃப் டேக்ஸ் கட்டுறோம், ரோட் டேக்ஸ். ரோட் டேக்ஸ் லைஃப் டேக்ஸ் என்ன ஒரே முறை? நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பெட்ரோல் போடும்போது ரோட் டேக்ஸ் கட்டுறோம் சார். ஒவ்வொரு லிட்டருக்கும் நாங்கள் ரோட் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தா டோல் கட்டணமே வாங்கக்கூடாது சார். இப்போ ஜிபிஎஸ்ல டோல் வரப்போதுன்றாங்களே, டோல்லாம் இருக்காதானே? வண்டியில் ஏறினாலே காசு போயிடும்ன்றாங்க. அதான் கண்ணுக்கு தெரியாமல் கொண்டு சார். நாங்கள் என்ன சொல்கிறோம், தனியாகவே இன்னும் இந்த ரோட் டேக்ஸ்ன்னு இருக்கிற எல்லாமே நாங்கள் டோல் டேக்ஸ்ன்னு ஒன்று போட்டு ஒட்டுமொத்தம் வண்டி எடுக்கிறோம், லைஃப் நான் கட்டிடுறோன்றோம். மொத்தமாக கட்டிடுறோம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க 10,000 20,000 மொத்தமாக கட்டிடுறோம். அப்போ டோலே வேண்டாம். ரோட்டில் இப்போ டோல் இருக்கனால தான் டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது. பாதி இடத்துல வேண்டாம், இந்த கொள்ளை நடக்குது, வேண்டாம். இதில் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் சில பேர் சில தனியாக அவங்களுக்கு சொந்தமான டோலே இருக்குதுன்றாங்க. எந்த அளவுக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஊடகம் பத்திரிகையில் வருது. மாண்புமிகு தமிழகத்தினுடைய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார். 2 வருஷம் ஆயிடுச்சு. 24 டோல் தமிழகத்தில் காலாவதியாகி ஓடிட்டுருக்கு. அந்த டோல் உடனடியாக அகற்றப்படும். மத்திய அரசிடம் பேசி இம்மீடியட்டாக நாங்கள் எடுத்துறோம். இது வரைக்கும் அது என்னாச்சுன்னு தெரியல. டெஸ்மா எஸ்மான்னு 2 சட்டம் வச்சிருக்குதே. எதையும் சந்திக்க தயாராயிட்டு சார். வாழ்வதற்கு எது போட்டாலும் வீட்டில் இருந்தால் கூட பையன் லாரி எப்போ தூக்கிட்டு போறேன் பைனான்ஸ்காரன் கம்முனு சிறைச்சாலை செய்யிட்டு பிரச்சனை இல்லையா? இந்த தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. பெட்ரோலை ஏற்றினாலும் சரி, சுங்க கட்டத்தை ஏற்றினாலும் சரி, சுங்கத்தை அதிகப்படுத்தினாலும் சரி, டோலை எல்லாரும் நீங்கள் சொன்ன பாருங்க, 2 சக்கர வாகனம், ஆட்டோ, கால் டாக்ஸி அனைவரும் பாதிக்கிறான். ஆனால் அவன் யாருமே போராட்டத்துக்கு வரமாட்டேங்கிறான். இந்த லாரிக்காரன் மட்டும்தான் சாபக்கேடு போராடுறான். எப்போ பொதுமக்கள் இப்போ 600 ரூபா இருந்தது சார், எது 2 வீலர் கட்டணும் 600 ரூபா இருந்தால் இப்போ 3000 ரூபா பண்ணுறான். ஓகே. காருக்கு 1000 ரூபா இருந்தால் 15,000 ரூபா பண்ணுறான். இப்போ இவனுக்கும் தானே பாதிப்பு. இவங்க யாருமே போராட்டத்தில் ஒரே நாள் தமிழகத்தில் லாரி ஸ்ட்ரைக் அன்னைக்கு அத்தனை பேர் ரோட்டுக்கு வந்தான்னு வச்சுக்க, சிஎம் இடத்தை தேடி பேசுவார் எங்களை தொலைவு. ஆனால் இந்த பப்ளிக் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக சரியில்லை. யாரோ போராடுறான். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஸ்கிராப் பாலிசி 20 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள வாகனங்களை அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அந்த சட்டத்தை பற்றி சொல்லுங்கள். அதனால் எந்த அளவுக்கு பாதிப்புன்றதை இரண்டாவது சொல்லுங்கள். அது சொல்லணும்னா லாரி மட்டும் அழிக்கிறது இல்லைங்க. லாரி தொழில் செய்ய லாரி உரிமையாளர் ஓட்டுநரை அழிக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமே. இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சார் தோராயமாக ஒரு 4 லட்சம் லாரி. ஓகே. இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா 1922 தான் எங்ககிட்ட டேட்டாஸ் இருக்குது. 32,000 கோடி டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள்.
இந்த நாட்டினுடைய முதுகெலும்பா திகழ்வது விவசாயமும் சாலை போக்குவரத்து மோட்டார் தொழில் தான். இது நம்முடைய பாரதத்தினுடைய முதல்வர் மோடிஜி அவர்களே பல கூட்டங்களை பெருமையாக பேசியிருக்காரு. அப்படி இருக்கப்ப இந்த தொழிலை வளர்ச்சி பாதையில் எடுத்துக்கிட்டு போகிறதா மக்கள் ஓட்டு போட்டு அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு மாறா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 20 years அண்ட் எபோவ் கிராஸ் பண்ண வாகனங்கள் பூரா ஸ்கிராப் பண்ணிடணும், ஓட தகுதியற்றவை, இது சாலையில் ஓடுவதால் அதிக அளவில் புகைகளை ஏற்படுத்துவது, பொல்யூஷன் ஆகுது, அதனால ஸ்கிராப் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 32 கோடின்ட்டு, 32 கோடி வாகனம் ஏற்படுத்துகிற பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ல சார்? 32,000 கோடி வந்து பூராமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 20-25% இந்த 20 years கிராஸ் பண்ணி எல்லாமே கிடையாது. ரைட். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, என்ஜினால தான் ப்ராப்ளம். கரெக்ட். போக பொல்யூஷன், நாங்களும் ஒரு மனிதர், சக மனிதர், அதை ஏற்றுக்கொள்கிறோம், நல்லது அரசாங்கத்தினுடைய. ஆனால் என்ஜினை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். லாரினுடைய சேஸ் நல்லா இருக்குது, கேபின் நல்லா இருக்குது, எல்லாமே வண்டியில் இதர பார்ட்ஸ் அருமையாக இருக்குது. அதுக்கு தான் தகுதி சான்றிதழ் ஓடுறதுன்னு நம்ம புதுப்பிக்கிறோம். தகுதியெல்லாம் அவன் தகுதி சான்றிதழ் எஃப்சியே பண்ண மாட்டான். அப்போ என்ஜினை ரீப்ளேஸ் பண்ணால் போதும். என்ஜினை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் 2 வருஷம் எல்லாமே முடங்கி போச்சு தொழிலே. நாங்கள் நிதி நிறுவனம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல், சொல்ல போனால் தனியார் நிறுவனங்களில் லாரியில் தூக்கிட்டு போய் நாங்கள் போராட்டம் நடத்தி இப்போ அந்த லாரியில் காயலாங்கடைக்கு போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி டிரைவர் ஷார்ட்டேஜ், டோல் கட்டண உயரம், பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், ஓட்ட முடியாது சொல்ல. அப்படி இருக்கப்ப இப்போ இந்த வண்டியை உடனே ஸ்கிராப்பிங் பண்ணோம்னா பெரிய பெரிய முதலாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா 100 சேஸ் 200 சேஸ் புது வண்டி எடுத்து கட்டுறாங்க. இன்றைக்கி 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா ஒரு லாரி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா. நாங்கள் இந்த 20 years கிராஸ் பண்ண வண்டி யாருன்னா ஓனர் கம் டிரைவர். டிரைவராக இருந்து தான் ஓனர் ஆகிருக்கான், அவன் தான் ஓட்டுறான், அவன் வாழ்வாதாரமே அதை அவன் பிள்ளைகளை படிக்க வைக்க லைவ்லிஹுட் இதுதான். இன்னும் குறிப்பாக தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல் மண்டிக்கு அரசு குடோனுக்கு நெல் எடுத்துக்கிட்டு ஒரு 25,000 லாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 20 years கிராஸ் பண்ணுது. இப்போ உடனடியாக நீங்கள் ஸ்கிராப் பண்ணிட்டீங்கன்னா அவனால் வண்டி வாங்க முடியும். அப்படி ஸ்கிராப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கூட நாங்கள் என்ன சொன்னால் என்ஜினை ஸ்கிராப் மாற்றி. இப்போ லாஜிக் என்னன்னா பொல்யூஷன் தான். பொல்யூஷனுக்கு என்ஜினை மாற்றினா போதும்ல. என்ஜினை மாற்றி அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அரசு மொத்த வண்டியும் காலி பண்ணுங்கிறாங்க. எல்லாமே டையப்போ புது எல்லாமே இன்னைக்கு 1 கோடி வண்டி புதுசாக எடுக்கிறான்னு வச்சுங்க, அவங்களுக்கு போய் சேர்ற வண்டி கம்பெனியில் பெரிய பெரிய கொடுத்துட்றாங்களே, எல்லாமே இருக்கலாம் பெரிய லெவலில். இப்போ அதானி அம்பானி மாதிரி தான் இதெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட். ஆட்டோமொபைல் லாபி பண்ணுறாங்க. ஆட்டோமொபைல் லாபி இந்த தொழிலை அழிக்கணும். ஒருத்தர் 2 பேர் இருக்கக்கூடாது, பெரும் முதலாளிகள் தான் இது இருக்கணும். ஒரு காலத்தில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 1000 கோழி 500 கோழி போட்டு கோழி பண்ணி வச்சுருந்தேன். அப்போ அதெல்லாம் கிடையாது. அதுலேயும் கார்பரேட் வந்துருச்சுங்க. 5 லட்சம் கோழி தான் எடுத்தோன்னே போடுறோம். சின்னவெல்லாம் அடிபட்டு போயிட்டான். இப்போ அதே மாதிரி மோட்டார் தொழிலுமே ஆதிக்க சக்திகள், அரசியல் புலம் பெற்ற பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகிட்ட ஒப்படைக்க போயிட்டாங்க. யார் சார் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிங்க டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா பெரிய லெவலில்? சார் பெரிய பெரிய லாஜிஸ்டிக் வச்சுருக்கோம், நிறைய பேர் இருக்காங்க சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ரன் பண்ணுறான். ஒவ்வொருத்தரும் எடுக்கிறப்ப கம்பெனியை பார்த்தா 300 சேஸ் 400 சேஸ் தான் எடுக்கிறான். இனிமேல் அவன் தான் ஓட்ட முடியும், அவன் தான் பண்ண முடியும். எங்களால் இந்த 20 வருஷம் கிராஸ் பண்ணாலும் போட்டி போடவே முடியாதுங்க, வாய்ப்பும் கிடையாது. அப்படி வரப்போ விலையேற்றம் ஏற்படும். அவன் வந்து இந்த விலைக்கு அவன் ஓட்ட முடியாது லோக்கலில். இப்போ அரசாங்கத்தினுடைய பொருட்களை போகிறோம், ரேஷன் அரிசி இதெல்லாம் இந்த மாதிரி வண்டி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். நாங்கள் இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார், என்ஜினை மாத்திரக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்படி இல்லையா வண்டியை டோட்டலாக நீங்கள் பண்ணால் அதுக்கு நாங்கள் உடன்படல. என்ஜினை மாற்றினாலே இன்றைக்கி ஒரு 4 லட்சம் தேவையா, ஒரு 2 லட்சம் எங்களுக்கு மானியம் கொடுங்க அரசு. மக்களுக்காகத்தான அரசு. நீங்கள் எலெக்ஷனில் ஒருத்தருக்கு 5,000 ரூபா அக்கௌண்ட்டில் போடுறீங்க, அதானிக்கு 50 கோடி 5,000 கோடி தள்ளுபடி பண்ணுறீங்க, 50,000 கோடியை. நாங்கள் அதை கேட்கல. பொல்யூஷன் நாங்கள் அதுக்கு உடன்படுறோம். வண்டி என்ஜினை மட்டும் மாற்றிக்கிறோம், ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்சிடி கொடுங்க. புது வண்டி எடுக்கணும்னு சொன்னால் நீண்ட கடன் வட்டியில்லா கடனாக பேங்கில் எங்களுக்கு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செய்ய உடன்படுறோம். ஆனால் எந்த கருத்தையுமே கேட்கல. போராட்டம் நாங்கள் செய்கிறோம்னு சொன்னதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்டைரக்டாக எங்களை அது ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை கொண்டு வர்றதுக்காக ரைட் ஸ்கிராப் நீங்கள் பண்ணுங்க. 20 ஆண்டை கடந்துருச்சுன்னா எப்சிக்கு போகிறப்ப இப்போ 2,500 நான் கட்டிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 25,000 32,000 வரைக்கும் கட்ட வேண்டியது. ஏன் இந்த லஞ்சமாகவா அஃபீஷியலாகவே? காரணம் 10 மடங்கு ஏற்றினா அவன் பயந்துக்கிட்டு இனிமேல் இவ்வளவு கட்ட முடியான்ட்டு வண்டி புது வண்டி எடுத்துக்கலாம்ல, ஸ்கிராப் போயிடலாம்ங்கிற அதை அடாப்ட் பண்ணுறக்காக இன்டைரக்டாக எங்களை இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் 10 மடங்கு கட்டணத்தை ஏற்றி கட்டிட்டா பொல்யூஷன் இருக்காதா? நான் கேட்குற கேள்வி அதானே. இப்போ சார் இப்போ மனிதனுக்கு சுகர் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு விரலை எடுக்கலாம், ஒரு கால் எடுத்தால் உயிர் வாழணும் எடுத்துக்கிறோம். ஒட்டுமொத்தமாக உடம்பு போகாமல் அவங்க இது பண்ண போகிறல, உயிரை போகிற எடுக்க போகிறல. அப்போ என்ஜினை மாற்றினா போதும்ல, அதான பொல்யூஷன். அதை எடுத்துடுறோம், மீதி எல்லாமே நல்லா இருக்குல்ல. பாடி நல்லா இருக்குது, சேஸ் நல்லா இருக்குது, கேபின் நல்லா இருக்குது.
அதை ஏன் மாற்றணுங்கிறதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த ஜிஓவை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, நடைமுறைப்படுத்த முடியாட்டாங்க. கர்நாடகாவில் லாரி உரிமையாளர் சங்கம்லாம் போய் பார்த்தாங்க, டைம் பீயிங் நிறுத்தி வச்சுருக்காங்க. கேரளாவில் 3 மாதத்துக்கு உள்ளாட்சி தேர்தல் முடிவு வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. ஏன் தமிழ்நாடு அரசு அதை பண்ணக்கூடாது? தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு என்ன? முதல்வரையே சந்திக்க முடியலையே நாங்கள் இதுவரைக்கும். இப்போ மட்டும் இல்லைங்க, முதல்வரை எந்த லாரி உரிமையாளர் சங்க பிரதிநிதிகளும் கடந்த 5 ஆண்டுகளை சந்தித்து இதுவரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது அப்புறம் எங்கள் கோரிக்கை கொடுக்க அளவு இல்லை. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரை மட்டும்தான் பார்க்க முடியுது. அவர் என்ன சொல்கிறாரு, முதல்வரின் கவனத்தை கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படுன்றார். இப்போ எங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் அப்போ இந்த அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலான இந்த தமிழ்நாடு அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ரூபாய் லிட்டருக்கு டீசல் குறைப்போம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் இந்த நாட் ரெடியூசர் சிங்கிள் பைசே. இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படல. எப்படி நாங்கள் இந்த தொழிலை செய்ய முடியும்? எங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் தேர்தல் அறிக்கைக்கு எலெக்ஷன் வரப்போ தேர்தல் தயாரிக்கிறதுக்கு கமிட்டி வருது, டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் விவசாயிகள் எல்லாம் கலந்து கேட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறீங்க, அதை நடைமுறைப்படுத்தலையே. விளம்பர அரசாக தான் இருக்கு. எப்படி நாங்கள் தொழில் செய்ய முடியும்? மொத்தத்தில் ஒரு நாடு நல்லா இருக்குன்னா போக்குவரத்து வந்து அபரீத வளர்ச்சி அடையும். கரெக்ட். போக்குவரத்து கரெக்டாக அதை என்கரேஜ் விலைவாசியை கட்டுக்குள்ள கொண்டாட முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் இவங்க சொன்ன மாதிரி குறைச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ விலைவாசி குறைஞ்சது? அது வேண்டாம் சார், எல்லாத்தையும் ஒரு சொல்கிறேன். நீங்கள் இப்போ மத்திய அரசிட்ட நிர்மலா சீதாராமன் சந்தித்து லாரி பிரதிநிதி ஒரு முறை பேசுகிறோம். எங்களுக்கு டீசலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வாங்க, டீசல் பெட்ரோலை பெரிய லெவல் நாங்கள் எல்லாம் பொழைச்சிக்கணும், நலிவடைஞ்ச தொழிலை காப்பாற்றிடலாம், அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறோம். உங்கள் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லுங்க, நீங்கள் நாங்கள் ஜிஎஸ்டியில் கொண்டு வரக்கு ரெடியாக இருக்கும். தமிழ்நாடு அரசு ஒத்துக்கலைன்றாங்க. ஓகே, நான் அதை கேட்குறேன். மத்திய அரசு கேட்குறது என்னென்னா, தமிழ்நாடு அரசு வந்து நீட்டு தேர்வு வந்து ஏற்றுக்கிட்டாங்களா? வேண்டான்னு தானே போராட்டம் நடத்துகிறாங்க. கம்பல் பண்ணி நீங்கள் உங்களுக்குன்னு அதிகாரம் இருக்கல, செய்யலாமில்ல? ஏன் அதை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி டீசலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டாந்தீங்கன்னா 16 ரூபா வந்து மத்திய அரசுக்கு வரி, மாநில அரசுக்கு 10 ரூபா, 26 ரூபா போச்சு. நிறைய ஹிடன் டாக்ஸ் வச்சுருக்காங்களே சார் இதில். இந்த ஜிஎஸ்டி வந்தால் இது மட்டும்தான். ஆனால் பெட்ரோல் டீசலில் நிறைய ஹிடன் டாக்ஸஸ் வச்சுருக்காங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் செஸ் ஒன்று இருக்கு, அக்ரிகல்ச்சர் ஒன்று இருக்கு, ரோட் டெவலப்மெண்ட் இருக்கு, எஜுகேஷன் டாக்ஸ் ஒன்று இருக்கு. இதெல்லாம் போயிருமே. அப்போ போனால் நமக்கு பெட்ரோல் விலை ரொம்ப கம்மியாயிருமே. ஆமாம் சார், அரசு எதுக்கு சார் இது எல்லாமே? இதெல்லாம் சர்வீஸ் மோட்டிவாக தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அரசுன்றது மக்களுக்காக தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்ப அரசுக்காக மக்கள் கிடையாது. கரெக்ட். நீங்கள் இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்தப்போ என்ன சொன்னாங்க? மெயின் அவங்களுடைய அஜெண்டா நீங்கள் பாருங்கள், திரும்பி பாருங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் சொன்னாங்க. அன்னைக்கு பீப்பாய் என்ன பேரல் விற்றுது, அதை விட இப்போ கம்மியாக இருக்குது. அன்னைக்கு 60 ரூபாய்க்கு விற்றுது காங்கிரஸ் பில்ல, இன்னைக்கு வந்து 93 ரூபா டீசல். குறைக்கவே இல்லையே. ஏன் சாப்பிட்ற நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் டீ குடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல, சென்ட்ரல் டேக்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ். ஏன் பெட்ரோல் டீசலை கொண்டாட மாட்டேங்கிறீங்க? நாடு இன்னைக்கு மோட்டார் தொழில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு சார். எங்களுக்கு பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தால் நாங்கள் இந்த ஸ்கிராப்பிங் பாலிசிக்கு நாங்கள் உடன்படுறோம். அதை கொண்டு வர மாட்டாங்களே சார். ஏன்னா நான் அதான் மறுபடியும் சொல்கிறேன், 1 லிட்டர் நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா பெட்ரோலுக்கு மட்டும் காசு கொடுங்க. அக்ரிகல்ச்சர் டேக்ஸ் அப்படின்னு அதில் ஒன்று இருக்குது, விவசாயத்தை, அதுக்கப்புறம் எஜுகேஷன் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் செஸ் ஒன்று இருக்குது. இது மாதிரிலாம் இது மாதிரி ஹிடன் டேக்ஸ் நிறைய வச்சுருக்காங்களா அதுக்குள்ள? ஆமாம் சார், நீங்கள் இதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டு அந்த டேக்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. கொண்டு தான் நீங்கள் இது மாதிரி டிரான்ஸ்பரண்டாக ஒரே ஒரு ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி ஒன்று, சென்ட்ரல் ஜிஎஸ்டி. இது மக்களை மறைமுகமாக ஏமாத்துறோம். ஆமாம், ஏமாத்துறது தான் அது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இது எந்த வகையிலும் அப்படியே இருக்கட்டும் சார். என்னைக்காவது விவசாயிகளுடைய விளை பொருள்களுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியல. நீங்கள் ஒரு பேனானா அந்த பேனா உற்பத்தி பண்ணுறவன் தான், மேனுஃபேக்சர் தான் விலை நிர்ணயம் பண்ணுறான். ஒரு வாட்டர் பாட்டில், மினரல் வாட்டர் தயாரிக்கிறவன் தான் அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறான். ஆனால் பசுமால், ஒரு மாடை வாங்கி பேங்கில் தாலி பேசி அடவு வச்சு கடனை வாங்கி பால் கறந்து புல்லை போட்டு தீவனத்தை போட்டு கொண்டு வரவனா பாலுக்கு விலை நிர்ணயம் பண்ணுதா? கிடையவே கிடையாது. விவசாயிகள் அதை அழிஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த 2 தொழிலும் அதான் சார் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. டோல் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லையா சார்? இப்போ கடந்த 2 ஆண்டுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா 586 டோல் இந்தியா முழுக்கும் இருக்கு. தமிழ்நாட்டில் 42 டோல் இருந்தது. இன்னைக்கு இந்தியா வரும் 1084 டோல் இருக்கு. தமிழ்நாட்டில் 74 டோல். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, வண்டி எடுக்கிறப்ப லைஃப் டேக்ஸ் கட்டுறோம், ரோட் டேக்ஸ் லைஃப் டேக்ஸ் என்ன ஒரே மாதிரி. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பெட்ரோல் போடும்போது ரோட் டேக்ஸ் கட்டுறோம் சார். ஒவ்வொரு லிட்டருக்கும் நாங்கள் ரோட் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தா டோல் கட்டணமே வாங்கக்கூடாது. மேலை நாடுகளில் வந்து வாங்குறான்னா, டோல் கட்டணம் வாங்குறான்னா சார், அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 200 மீட்டர் ஸ்பீடில் போக சொல்கிறான். அதுக்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 100 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஓய்வறை, டாய்லெட்டு அத்தனை இருக்குது.
2 சைடு ரோடில் பார்த்தீங்கன்னா பேரிகேட் அடிச்சிடும். அந்த மாடுகள் போக்குவரத்து எதுவும் உள்ளே வர முடியாது. சென்டர் மீடியன் இருக்கும். ஆக்சிடென்ட் நீங்கள் பண்ணலாம்னு நினச்சாலும் ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பே இல்லை. இங்கே எங்கேயாவது எந்த ரோட்லேயே இருக்கா? ஒரு டோலுக்கு வாங்க, நான் இப்போ அந்த பரனூர் டோல் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எதாவது போய் பாருங்க, பூட்டி வச்சுருக்கு. தே ஆர் நாட் ப்ரொவைடட் பேசிக் அம்யூனிட்டிஸ் கிடையாது சார். எதுக்கு டோல் வச்சிருக்கீங்க நீங்கள் இந்தியாவில் சொல்லுங்கள்? எங்கேயாவது ஓய்வறை இருக்கா? டிரைவருக்கு, ஓட்டுநர் இருக்குது, உணவகம் இருக்கா? சார் இப்போ ஜிபிஎஸ்ல டோல் வரப்போதுன்றாங்களே, டோல்லாம் இருக்காதானே? வண்டியில் ஏறினாலே காசு போயிடும்ன்றாங்க. அதான் கண்ணுக்கு தெரியாமல் கொள்ள சார். நாங்கள் என்ன சொல்கிறோம், தனியாகவே இன்னும் இந்த ரோட் டேக்ஸ்ன்னு இருக்கிற எல்லாமே நாங்கள் டோல் டேக்ஸ்ன்னு ஒன்று போடுங்க. ஒட்டுமொத்தம் வண்டி எடுக்கிறோம், லைஃப் நான் கட்டிடுறோன்றோம், மொத்தமாக கட்டிடுறோம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் 10,000 20,000 மொத்தமாக கட்டிடுறோம். அப்போ டோலே வேண்டாம். ரோட்டில் இப்போ டோல் இருக்கனால தான் டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது. பாதி இடத்துல வேண்டாம், இந்த கொள்ளை நடக்குது வேண்டாம். இதில் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் சில பேர் வந்து சில தனியாக அவங்களுக்கு சொந்தமான டோலே இருக்குதுன்றாங்க. எந்த அளவுக்குன்னு எங்களுக்கு தெரியல, ஊடகம் பத்திரிகையில் வருது. இந்த டோல் வந்து மிகப்பெரிய இந்தியாவினுடைய ஒரு சுரண்டல். ஏழை எளியோர்களை டிரான்ஸ்போர்ட் தொழில் முடக்கிறாங்க. இப்போ அத்தியாவசிய பொருளுடைய விலை உயரமா உயராதா? உறுதியாக உயரும். இப்போ நாமக்கல்லிருந்து நான் சென்னை வரேன்னா 5 டோல் கலந்தா வரேன். இந்த 5 டோலுக்கு வந்து ஒரு 1,500 2,000 ரூபா கட்டணும். இதெல்லாம் விவசாய பொருள் எடுத்துகிட்டு போகிறோம், அவங்ககிட்ட போய் தானே வாங்குவான். லாரிக்கு நீங்கள் போட்டால் லாரிக்காரன் யார்கிட்ட கலைப்ப? கடைசியாக கன்சியூமர் தலையை தானே வெடியுது. நாங்கள் அதுக்காக தான் டோலே வேண்டான்றோம். நீங்கள் ஒரே ஒன் டைம் நாங்கள் கட்டிடுறோம். சேஸ் எடுக்கிறப்ப, வாகனத்தை போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப, பதிவு பண்ணுறப்ப டோல் டேக்ஸ்னு ஒன்று போட்டு கட்டிடுறோம் ஒட்டு மொத்தமாக. ஏன் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? காரணம் என்னென்னா, டோல் முடிஞ்சிருச்சுன்னா அதை கட்ட முடியாது. இப்போ தான் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க. அடியால் பரனூரில் போய் பாருங்கள், எத்தனை அடியால் வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கோம். சோஃபார் எந்த நடவடிக்கை இல்லை சார். வேதனையாக இருக்குது. நம்ம வந்து தமிழ்நாடு அரசு வரும்போது சொன்னாங்களே சார், டோலை வந்து நாங்கள் அகற்றுவோம்னு சொல்லிட்டு. அதாவது 27 17 டோல் எதுவும் இல்லை. மாண்புமிகு தமிழகத்தினுடைய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார். 2 வருஷம் ஆயிடுச்சு. 24 டோல் தமிழகத்தில் காலாவதியாகி ஓடிட்டு இருக்கு. அந்த டோல் உடனடியாக அகற்றப்படும். மத்திய அரசிடம் பேசி இம்மீடியட்டாக நாங்கள் எடுத்துறோம். இது வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த டோல் சேர்த்து 74 ஓடிக்கிட்டு தான் சார் இருக்குது. ஒரு அமைச்சர் சட்டமன்றத்தில் வந்து காலாவதி ஆச்சுன்னு சொன்ன டோல் ஓடுதுன்னா அப்போ அந்த பணம் யாருக்கு போயிட்டு இருக்கு? அதான காலாவதியான டோலில் தினசரி பல லட்சக்கணக்கான ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்களே, அந்த பணம்லாம் யாருக்கு போயிட்டு இருக்கு? வெள்ளையறிக்கை கொடுக்க முடியுமா? இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒன் டைம் நான் கட்டிட்டு இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு தான் இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்டில் இந்த பிரச்சனை இருக்கணும் சார். மற்ற ஸ்டேட்டில் சார் டோல் இருக்கலாம், இந்த அளவுக்கு இல்லை. டோலை பாருங்களேன், இப்போ பஞ்சாபில் பாருங்கள், டோல்கேட்டை புறமே எடுத்துட்டாங்க. 8 டோல் 8மே அந்த ஸ்டேட் இந்த புறமே. பஞ்சாப்ல 8 டோல் தானே? ஆமாம், புறமே எடுத்துட்டு வச்சுட்டாங்க. ஓகே, எல்லாமே இமீடியட்டாக நீக்கிட்டார. செல்ல கவர்மெண்ட் பற்றி அவர் கவலையப்படலை. எங்கள் ஊரில் வந்து இனிமேல் சாலை சுங்க கட்டணன்றதே கிடையவே கிடையாது, டோல் கட்டணன்ட்டு. ஏன் அதை தமிழ்நாடு அரசு செய்ய முடியாது உங்களால்? அதான் 24 டோல் வந்து எக்ஸ்பைரி ஆகி ஓடிட்டு இருக்கு. காசு இருக்க போதுன்னு தெரியல. அது காரணம் என்ன சார்? மது, நாட்டுக்கேடு, உயிருக்கேடுன்னு உலகத்திலே பாட்டில் எழுதி ஒரு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடுதுன்னு சொல்லி விற்கிற அரசாங்கத்தை எங்காவது இது வரைக்கும் நீங்கள் உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? ஒரு லேபிளில் ஒட்டி நீ குடிக்க போகிற, குடிச்சா செத்துரு விட. அதான் கள்ளக்குறிச்சியில் நடந்தது எல்லாமே. அந்த நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உண்மையிலே முயற்சி எடுத்தீங்களா இதெல்லாம் சொல்கிறது தமிழக அரசுக்கிட்ட? சார், நாங்கள் மண்பு முதல்வரை பார்க்கறதுக்கு நானே ஒரு 10 முறை அப்பாயின்மெண்ட் கேட்டு ரிஜிஸ்டர் பால் அனுப்பினேன். சிஎம் செல்லிங் கொடுத்துட்டேன். எந்த ரிப்ளையுமே இல்லை. பலகட்ட போராட்டம் நடத்தணும் இந்த டோல் காலாவதியான டோல் எடுக்க சொல்லி. எந்த இதுவும் கிடையாது. இப்போ வேறு வழி இல்லாமல் தான் மினிஸ்டர் மட்டும்தான் எங்கள் தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனத்து சார்பு பார்க்க முடிஞ்சுது. சிஎம் நாலேஜ் கொண்டு போகிறேன்னு இருக்காரு. நாலேஜ் கொண்டு எந்த இது வரைக்கும் பதில் இல்லை. எலெக்ஷன் டைம் சார், இது உங்களுக்கு இப்போ 4000 லாரினா 4 லட்சம் லாரினா அட்லீஸ்ட் 5 லட்சம். 9/12/2025 முதல் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த பழைய வாகனங்கள் 20 ஆண்டுக்கு மேலான வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் பெறும் வாகனங்களுக்கு உயர்த்தப்பட்ட கட்டண உயர்வை திரும்ப பெறும் வரை லாரிகள் தமிழகத்தில் இயக்கப்படாதுன்னு வேலை நிறுத்த ஒட்டுமொத்த சங்கங்கள் அறிவிச்சிட்டாங்க. என்னைக்கு? வர 9th நைட்டு 12 மணில இருந்துங்க. ஓகே, நாட்டில் புறமே லாரிகள் ஓடாது. தமிழ்நாட்டில் ஓகே, நாட் ஓன்லி தமிழ், தென் மாநிலங்கள் போற அறிவிச்சிருக்கோம். அது கிடையாது. கேரளாவில் ஒரு 3 மாதம் தள்ளி வச்சிருக்காங்க. கர்நாடகாவில் அந்த ஸ்ட்ரைக் அறிவிச்ச பிறகு தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ வாகனங்கள்லாம் ஒன்றா தஞ்சாவூர் நெல் மூட்டை எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? கோடவுனுக்கு எப்படி போகும்? அரசு கொஞ்சமாவது மக்களை பற்றி சிந்திக்கணும்னா ஒரு ஸ்ட்ரைக் அறிவிச்ச பிறகு அழைத்து பேசியிருக்கணும் இல்லைங்களா? நீங்கள் அறிவிச்சிட்டீங்கண்ணா? ஸ்ட்ரைக் அறிவிச்சாச்சு, ஆல்ரெடி அறிவிச்சாச்சு. என்ன பேசலாம்? அவங்க பஸ்ஸில் கூட எடுத்துட்டு வராங்க சார். அவங்கள்ட்ட தான் கவர்மெண்ட் கிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல. சரி, எங்களுக்கு மக்களை பற்றிய கவலை இல்லை சார்.
கவலைப்படுறவன் தான் சார் கூப்பிட்டு பேசுவான். இப்போ நாங்கள் ஒரு பிரச்சனையை சொல்கிறோம், நல்ல சப்ஜெக்ட் மக்களுக்கு தெரிவிக்கணும், ஒரு டிபேட்டுக்கு வாங்க சார்ன்றீங்க, அக்கறை இருக்காட்டி தானே கூப்பிட்றீங்க. அது மாதிரி அரசுக்கு அக்கறை இருந்தால் எதுக்காக வேலையை நிறுத்த பண்ணுறீங்க? ஒத்தி வைங்க, தற்காலிகமாக நான் நிறுத்தி வைக்கிறேன், அல்லது இந்த பிரச்சனை இருக்குன்னு எங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க, ஏதோ பண்ணுவேன். பேச்சுவார்த்தைக்கே அழைக்கலையே, ஸ்ட்ரைக் பண்ணுங்க, அப்பதான் தெரியும். அவ்வளோ வேறு வழியில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் சார். அப்போ இந்த அரசு எஸ்மான்னு 2 சட்டம் வச்சிருக்குதே, எதையும் சந்திக்க தயாராயிட்டு சார். வாழ்வதற்கு எது போட்டாலும் வீட்டில் இருந்தா கூட பயம். லாரி எப்போ தூக்கிட்டு போறேன் பைனான்ஸ்காரன் கம்முனு சிறைச்சாலை செய்யிட்டு பிரச்சனை இல்லையா, லாரியோட ஜெயிலுக்கு போயிடுறோம். இல்லை லாரியை எடுத்துக்கிறோம், கவர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்க, எல்லாம் ஊட்டியை ஒப்படைச்சிடறோம். நீங்களும் இந்த மாதிரி எஃப்சி கட்டி ஓட்டுங்க, எங்களால் ஓட்ட முடியல, எங்களுக்கு உண்டான ரேட்டை கொடுத்து நீங்கள் எடுத்துங்க, ஏன் ஸ்கிராப் பண்ணி எடுத்து வச்சுங்க, ஸ்கிராப் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க, எங்களால் முடியல, ஓட்ட முடியல, என் வண்டி நான் நிறுத்திக்கிறேன், வேற என்ன பண்ண முடியும்? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கு தமிழ்நாட்டில் 4 லட்சம் லாரிகள் இருக்குன்னு சொல்றீங்க. 4 லட்சம் ஓடாதா? 4 லட்சம் லாரிகள் இப்போ முதற்கட்டமாக என்ன பண்ணிட்டோம்னா அதில் 20 இயர்ஸ் இப்போ மாநில தலைவர், இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா சார், அது எப்படி சார் எஃபெக்டிவாக இருக்கு? இல்லை, அது நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு, அதுதான் சொல்லும். இப்போ என்னன்னா, செங்கோடன் ஒருத்தர் இருந்தார் நாமக்கல், அது அவர் தான் பிதாமகன் டிரான்ஸ்போர்ட் கூடி இறந்துட்டார். அவர் தான் இந்த மாநில சம்மேளனம் உருவாக்குனார். அப்போ என்னன்னா, ஒரு ஸ்ட்ரைக் அறிவிச்சா ஒட்டுமொத்த ஆட்டோக்கள் மொத்தம் வந்து கால் டாக்ஸ் வந்து லாரி, பால் வண்டி, டேங்கர் எதுவுமே ஓட. காரணம் ஒரே அமைப்பு மட்டும்தான் இருந்தது. இப்போ அந்த இதிலிருந்து என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ நான் பார்த்துக்க, இப்போ என்னுடைய தலைமையில் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சங்கம் 2010 இப்போ மணலுக்கான வடிவமைக்கப்பட்ட வண்டிகள், அதில் மணல் மட்டும்தான் எடுக்க முடியும், வேற டிப்பிங் டைப் வேற, வி ஆர் நாட் கேரிங் எனி அதர் குட்ஸ். அதுக்கு தனியாக சம்மேளனத்தை பிரிச்சிட்டோம். நாட்டில் இருக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தில் இப்போ என்னோட தலைமையில் ஒரு 28 மாவட்டம் இணைஞ்சிருக்கு. இது மாதிரி நடத்துகிறோம். பால் வண்டிக்கு தனியாக போயிட்டான், எல்ஜிபி டேங்கருக்கு தனியாக போயிட்டான், ட்ரெய்லர் அசோசியேஷன் தனியாக வந்துட்டான், கால் டாக்ஸ் தனியாக வந்துட்டான், ஆட்டோ. ஸோ இதெல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அதை பயன்படுத்திக்கிட்டா அரசு ஒன்று சேர, சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே, ஒன்று தான். இந்த இப்போ என்னன்னா, எல்லாரும் டிப்பர் லாரி மட்டும் இல்லை, அதாவது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் ஓட்டுற வண்டியும் அது எல்லாத்துக்கும் அதுதான் சொல்ல வரேன் சார். இப்போ அதுதான் மாநில லைன் வண்டி இருக்குல்ல, அதுக்கு மாநில சம்மேளன தலைவர் தன்ராஜன் இருக்கார் சேலம். இப்போ அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, மீட்டிங் வச்சு தென் மாநிலங்களில் இந்த ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக இந்த 20 ஆண்டு கால வண்டி மட்டும் நிறுத்திடும், ஓட்ட மாட்டேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. காரணம் ஒட்டுமொத்தமாக நிறுத்துறப்பதான் அரசு நம்மளை திரும்பி பார்க்கும். வண்டி ஓடுனா தான் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போதான் அரசு நம்மளை கூப்பிட்டு, ஏன்னா இப்போ கண்ணை மூடிக்கிறாங்க, காதை மூடிக்கிறாங்க, எதுவுமே கேட்கறலையே. நீங்கள் 20 வருஷத்து வண்டி மட்டும் நிறுத்திட்டு மற்றதை ஓட்டுனீங்கன்னா எப்படி? இதில் எங்களுக்குள்ளேயே இப்போ என்ன பிரச்சனைனா, 20 ஆண்டு கலந்த வண்டி மட்டும் நிறுத்துறதுனால இப்போ லாரி அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க, சங்கங்கள் ஏழை எளியோரை பாதுகாக்கிறதுக்கு தான். எங்களுக்கு ஒரு நீங்கள்லாம் சங்கத்தினுடைய தலைவரோ மற்றவங்களாம் புது வண்டி லேட்டஸ்ட் வச்சிருக்கீங்க, அப்போ நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க, நாங்கள் நிறுத்திக்கிட்டு இருக்கலாம். சங்கமே சரியில்லையே சார். நீங்கள் சொல்கிறது சார் எப்படின்னா எக்ஸாக்ட்லி கரெக்ட். கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு, தப்புன்னு உட்கார ஒழுங்காக போந்தால் சரைக்கிற ஒழுங்காக சரைக்காம. இப்போ அதே கணக்கு தான். இந்த போராட்டமே தவறாக அறிவிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த லாரி எங்கானு தான் அறிவிக்க சொல்லி நாங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மீண்டும் உங்கள் சம்மேளனம் மற்ற சங்கத்தை எல்லாம் அழைத்து கூட்டி பேசி முடியும், அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து மாநில சம்மேளனம் அந்த மாதிரி அறிவிச்சிட்டாங்க. அதை ரிவைஸ் பண்ணி மறுபடியும் திரும்ப பெற்று டோட்டல் அனைத்து வண்டியும் சார், இப்போ நெல் வண்டி இருந்து பால் எல்லாம் நிறுத்தினா தான் சார் ஸ்தம்பிச்சு போகும், கூப்பிடுவாங்க அரசு. இது அறவழி போராட்டம். நம்ம வந்து அராஜகமாக வந்து வண்டி கல்லடிக்க போகிறல, சாலை மறிக்க போகிறல, எங்கள் வண்டி ஓட்டாமல் நிறுத்திக்கிறேன்னால ஓட்ட முடியல, அனைத்து வண்டி நிறுத்தினா தான் நம்ம வெற்றி பெற முடியும். அதுக்கு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்போ நடக்குது சார். இந்த எஃப்சி கட்டணம் திரும்ப பெறலாம் கண்டிப்பாக மோட்டார் தொழில். இது வந்து வாடகை கட்டணம், கமர்ஷியல் வெஹிக்கிள் சார். இப்போ தனியாக நான் சொந்தமாக பைக் வச்சுருக்கேன், கார் வச்சுருக்கேன், எங்களுக்கு நிலைமை என்ன? இப்போ தான் நீங்கள் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் என்னைக்காவது தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே மக்கள் புரட்சின்னு ஒன்று வெடிச்சிருக்காரு? நீங்கள் அடிக்கடி பேசியிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கேன். மக்கள் புரட்சி வெடிக்காதே சார். எப்படின்னா, நானும் ஃபெலிக்ஸ் சாரும் தகராறு பண்ணிக்கிறோம்னு வச்சுங்க, 2 பேர் சண்டை கட்டிக்கிறேன், ரோட்டில் போகிறேன், ஒரு 10 பேர் இந்தட்டம் 10 பேர் அந்தட்டம் அடிச்சுட்டா ஒரு தகராறு, சண்டை தகராறு நடக்குதுங்க. ஒரு 100 பேர் அடிச்சுக்கிட்டான்னு வச்சுக்க, அங்கே ஏதோ ஒரு கலாட்டம் நடக்குதுப்பா, நீ இப்படியே திரும்பி போயிருப்பா. இந்த 3 ஸ்டேட்டையுமே போலீஸ் கேன் கண்ட்ரோல் இட். லட்சக்கணக்கான மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு மாதிரி கொடுத்தா அது புரட்சி, மக்கள் புரட்சி. நோபடி கேன் ப்ரிவென்ட் இட். அந்த சூழ்நிலை என்னைக்கு வர்றதில்ல. இந்த தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு, பெட்ரோலை ஏற்றினாலும் சரி, சுங்க கட்டத்தை ஏற்றினாலும் சரி, சுங்கத்தை அதிகப்படுத்தினாலும் சரி, டோலை எல்லாரும் நீங்கள் சொன்ன பாருங்க, 2 சக்கர வாகனம், ஆட்டோ, கால் டாக்ஸி அனைவரும் பாதிக்கிறான். ஆனால் அவன் யாருமே போராட்டத்துக்கு வரமாட்டேங்கிறான். இந்த லாரிக்காரன் மட்டும்தான் சாபக்கேடு போராடுறான். எப்போ பொதுமக்கள் இப்போ 600 ரூபா இருந்தது சார்,
எது டூ வீலர் கட்டணம் 600 ரூபா இருந்தால் இப்போ 3000 ரூபா பண்ணுறான். ஓகே. காருக்கு 1000 ரூபா இருந்தால் 15000 ரூபா பண்ணுறான். இப்போ இவனுக்கு தானே பாதிப்பு. இவங்க யாருமே போராட்டத்தில் ஒரே நாள் தமிழகத்தில் லாரி ஸ்ட்ரைக் அன்னைக்கு அத்தனை பேர் ரோட்டுக்கு வந்தான்னு வச்சுக்க, சிஎம் இடத்த தேடி வந்து பேசுவார் எங்களை தொலைவு. ஆனால் இந்த பப்ளிக் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக சரியில்லை. யாரோ போராடுறான். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்க சார், இவ்வளோ கிராமத்தில் தப்பாக நினைக்க வேண்டாம். இப்போ நான் மணல் சார்ந்து இருக்கனால சொல்கிறேன். கிராமத்தில் இந்த களை வெட்டுவாங்க, கிராமத்தில் வயலில் தெரியுங்களா, களை எடுப்பாங்க. ஆமாம். அந்த அம்மா இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருக்கும், கடன் கொடுத்துருக்கும், அவன் தரமாட்டான். அவங்ககிட்ட என்ன தெரியுமா சாப்பிடுவாங்க, மணலாரியில் அடிபட்டு தாண்டா சார். ஏன் பிலிக்ஸ் வண்டியில் அடிபட்டா சாக மாட்டானா, கலெக்டர் வண்டியில் ஒன்று தான் சாக மாட்டானா, அது மணலாரி. எங்களுக்கு அப்படி ஒரு பேர், பெத்த பேர். அது மாதிரி சாபக்கேடு பொதுமக்களுக்கு சேர்த்து நாங்கள் போராட வேண்டியதாக இருக்குது. அவங்களும் எப்போ வர்றாங்களோ இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து, அது மக்கள் புரட்சியை, லாரி உரிமையாளர் போராட்டம் மக்கள் புரட்சியை வெடிச்சதுன்னா இது சால்வ் ஆகிடும். ஏன் மணல் வண்டியில் சாவுன்னு சொன்னால் அவங்க தான் கடத்திட்டு போகிறதுனால ஸ்பீடாக போவாங்க சார். மணல் கடத்தல, அது மணல் கடத்தலும் தவறான எங்களுக்கு ஒரு பேரை கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க. அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் இந்த கனிம வள கொள்ளையில எப்படி இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டில் சூறையாடப்படும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அது பெரிய சப்ஜெக்ட், நல்லா கொண்டுருவோம். இப்போ எங்களுடைய இது வந்து போர்க்கால அடிப்படையில் இந்த மோட்டார் தொழிலையும் லாரி உரிமையாளர் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை பொதுமக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் மத்திய அரசு இந்த உயர்த்தப்பட்ட எப்சி கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதுவரை தொடர்ந்து வருகின்ற 9/12/2025 நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தம் தொடரும். அதுவும் முதற்கட்டமாக 20 ஆண்டுகளுக்கு மேல் ஓடிக்கொண்டிருக்க இந்த லாரிகள் மட்டும் நிறுத்துவதாக அறிவித்துள்ளார்கள். அது மட்டும் போதாது, இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அனைத்து வாகனங்களும் நிறுத்தி போராட வேண்டும் என்று விரைவில் அறிவிக்க போறோம். 3 நாள் நிறுத்தினா போதுமே சார். ஒரே நாள் நிறுத்தினா அரசு கூப்பிட்டுரும் சார். ஒட்டு மொத்தம் எங்கேயும் டிரான்ஸ்போர்ட் காய்கறி எங்க சார் உங்களுக்கு ஒரு பிளிப் சார் எங்க போய் காய்கறி வாங்க? நீங்க சொல்ற 2 நாள் கிடைக்கும், இருக்க ஸ்டாக் போகும். 3வது நாள் எங்க போகும்? அரசு நம்மளை கூப்பிடணும். தொலை கோட்டை நோக்கி போக வேண்டியதில்லை, லாரி அசோசியேஷன் சங்கத்தை நோக்கி அவங்க வருவாங்க. கோட்டையே வந்துடும். அதுதான் சார், இதான் இப்போ ஓடிட்டு இருக்கு சார். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.